வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த அஜய் கொங்கு மேட்ரிமோனி எங்கேயும் கிளைகள் இல்லைங்க, ஒட்டயந்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது. இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த முருகன் அருளால். இந்த 16 வருஷ காலகட்டங்கள் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க, எல்லாம் சுவிச்சுமாக இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்கே பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த கான்செப்ட்டில் பார்க்குறேன் நீங்களாக ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் ப்ரொஃபைலெல்லாம் நம்மள்ட்ட நிறையா இருக்குதுங்க அந்த முருகனரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொஃபைல் நம்மள்ட்ட நிறையா அந்த முருகனர்லாம் நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இதை பார்த்தா வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்க ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் அந்த முருகனர்லாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் கை கொடுத்து இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க, அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க, அதே மாதிரி கரூர் மாவட்டத்துலேருந்து வந்துட்டுருக்குங்க, நாமக்கல் மாவட்டங்க, சேலம் மாவட்டம், இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கணுங்க. எல்லாமே எல்லா விதமான நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்த்தனா அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மள்ட்ட ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜாதகம் ப்ரொஃபைல் நிறையா இருக்குங்க. நிறையா மேரேஜ் அந்த முருகனர்லாம் நிறையா முடிச்சுட்ருக்கறனாலேங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு ஐடியில் தான் வேலை பார்க்குறாங்க, இல்லை பசங்க ஐடியில் தான் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க. அதேமாதிரி சொந்த பிஸ்னஸ் தான் வேணும், விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க தான் வேணும், இல்லை வேறு பேங்கில் ஒர்க் பண்ணுற பையனுக்கு வேணும், இல்லை டீச்சர் லைனில் வேலை பார்க்குற பொண்ணுங்க வேணும், பசங்க வேணும், அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிற ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லாமே வந்து விஐபி ஜாதகம் நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. விஐபின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, தெரியுங்க. மில் ஓனர்ஸுங்க, பஸ்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்கலாம் வந்துமே எல்லா ஜாதகமும் நம்மள்ட்ட நிறைய நண்பர்கள் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அதே மாவட்டத்திலே நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றும் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்குது, வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும், இல்லை நம்ம பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்காரு, நம்ம வெளிநாட்டு பொண்ணுக்கு தான் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்ட்ட நிறையா இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களே, ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதகம் பூராமே நம்மள்ட்ட நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அந்த யூடியூப் பார்த்துட்டு நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஜாதகம், யூஎஸ்எல் இருக்கிறவங்களாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதேமாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம், சொந்த பிஸ்னஸ்க்கு போயிருப்பாங்க. இப்போ கர்நாடகாங்க, ஆந்திரா, ஒரிசா, பீகார், இந்த மாதிரி இருக்கிறவங்க சொந்த பிஸ்னஸ்க்கு போகிறவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் உங்கள் குலதெய்வ அருளாலும் அந்த முருகன் அருளாலும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல காரியங்கள் கை கொடுத்துன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களும் இன்றைக்கி கூட ஒரு காலையில் ஒரு அம்மா என் பையனுக்கு 38 வயசாச்சுன்னா மேரேஜே நடக்கலை தம்பி அப்படின்னு என்னை கூப்பிட்ருந்தாங்க. காங்கேயத்துலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. அதை நம்ம கேட்கும்போதே நமக்கு மனசு சங்கடமாக தான் இருக்குது. ஒரு கல்யாணங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கல்யாணங்க நம்ம ஆண்டவன் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் தானுங்க. நம்மளாக தேடி நம்மளும் ஒரு கடமை ஒன்று இருக்குது இல்லைங்களா, தேட வேண்டிய கடமை இருக்குதுங்க. அமைக்க வேண்டியது அந்த முருகனர்லாம் கண்டிப்பாக அமையுமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு தானே சொல்கிறேன், அந்த வீடியோ நிறையா பேர் ஷேர் பண்ணுவாங்க, எல்லாருமே பார்க்கட்டுங்க. உங்கள் புண்ணியத்தில் அனுப்பிச்சி விட்ட நேரத்தில் நல்ல நேரமான அந்த பையனுக்கு ஒரு மேரேஜ் ஆகும் இல்லைங்களா, அது மாதிரி தானே எல்லா ஊர்களையுமே பொண்ணுகளாக இருந்தாலும் பையனுகளாக இருந்தாலுமே இருக்காங்க. ஜாதகமும் கல்யாணங்கிறதுங்க கடவுள் மாங்கல்ய பொருத்தம் ஒன்று இருந்தாலே தானே கைகூடி வருங்க. நம்மளுக்கு எந்த இறைவன் என்ன வரன்னு வாங்கி நம்ம வந்துருக்கிறோமோ நமக்கு என்ன தெரியும், அந்த இறைவன் ஒருத்தனுக்கு தெரியும். அதனால் நம்ம இறைவனை எந்த நேரமும் ஒரு தெய்வ கலாச்சாரத்தோட தெய்வ கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கட்டும்னு தான் என்னோடய வேண்டுகோளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முருகன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் என்னோடய வேண்டுகோளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா,
என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோக்கு மேலே நான் பேசியிருப்பேங்க. அதே மாதிரி கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சிங்கனாலே என்னோடய பயோடேட்டா, ஆஃபீஸ் பயோடேட்டா எல்லாம் வந்துடுங்க. எனக்கு நம்பிக்கையோடு அனுப்பிச்சுடுங்க. நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு அந்த முருகனை நான் வேண்டிக்கிறேனுங்க. அதனால் கண்டிப்பாக அந்த முருகன் அருளால் நம்ம உங்கள் குலதெய்வத்தை அருளால் நல்ல உங்களுக்கு எல்லாமே செல்வம் செழிக்கட்டும், விவசாயம் செழிக்கட்டும், உங்கள் தொழில் சிறக்கட்டும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக எனக்கு என் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க ஒட்டஞ்சத்திரமுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.